இது போன்ற வழிபாட்டு முறைகள் மூலியமாக ஒழுக்கம் ஏற்படுது மனிதனுக்கு. நெறைய இடத்துல நான் கண்கூடா பார்த்துருக்கேன். எங்க எங்க பகுதியிலலாம், எங்க மாவட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள் வந்து அதுக்கான தேவையான உதவிகள செய்வாங்க. காவடி போம்போது, அந்த தெருவுக்கு போச்சுன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ, அன்னைக்கு தண்ணி தர்றது, மோர் தர்றது, நீர்மோர் தர்றது, வேற என்னென்ன உதவிகள் முருக பக்தர்களுக்கு செய்ய முடியுமோ, இன்றளவும் நான் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த இது எந்த மதம் சாராம எல்லாருமே இது முருகப்பெருமான் வழிபாடு, அவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கூட வந்து உதவி செய்ற ஒரு காலகட்டமாவும் இந்த காலகட்டம் இருக்கு. காலகாலமா நடக்குது. அந்த மாரி முருகப்பெருமான் கேட்டறத குடுப்பார்னா குடுப்பார். குடுத்து கொண்டு தான் இருப்பார். கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம். ஆனா காவடின்றது ஒரு அங்கம். இறை வழிபாட்டுல முருகப்பெருமானுக்கான ஒரு அங்கம். கந்த சஷ்டி கவடி படிப்பது, நீங்க வேல்மாறல் படிப்பது, அவருக்காக செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பது, துவரம் பருப்பை தானம் செய்வது, துவரம் பருப்பால ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி குடுக்குறது, இது எல்லாமே முருகனுக்கு உகந்த விஷயங்கள செய்யும்போது, அவருடைய பக்திக்கு உட்பட்டு உள்ள போம்போது, கொஞ்சம் லேசா உங்கள பார்த்து கண் திறக்கிற வாய்ப்பாக முருகப்பெருமான் அமைவார். அதன் மூலியமா உங்க கோரிக்கை நிறைவேற்படும் தான் தாத்பரியம். தொடர்ந்து செய்யுங்க. நன்மையான விஷயம் கண்டிப்பா நடந்தே தீரும்.